கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே இந்த 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்துக்குள்ளாக ஜூன் மாதத்துக்குள்ளாக வர கிருபை செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பழைய அகாடமிக் இயர் கல்வி ஆண்டை முடித்து புதிய ஒரு அகாடமிக் இயருக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதிலும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் விசேஷமாக விடுமுறைக்கு பின்பு ஸ்கூல் காலேஜுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம நன்றி செலுத்தி கர்த்தருடைய கருத்தரை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த கல்வி ஆண்டை நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஒரு சிறிய பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக இந்த நாளின் பிரசங்கத்துக்கு தேவ வாக்கியங்களை நம்ம படித்து விடலாம். சங்கீதம் 103 1 முதல் 5 வசனங்கள். சங்கீதம் 103 verses from 1 to 5. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆத்துமமே என்னுள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாய். அவர் செய்த உபகாரங்களை என்றென்றும் நீ மறவாதே. அவர் செய்த உபகாரங்களை என்றென்றும் நீ மறவாதே. பாவங்களை மன்னித்தாரே, நோய்களையும் குணமாக்கினாரே. பாவங்களை மன்னித்தாரே, நோய்களையும் குணமாக்கினாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு எடுத்து நடத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அக்கிரமங்களை எல்லாம் குணமாக்கி எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையிலும் கிருபையினாலும் எங்களை வழி நடத்தினீர். தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த 6வது மாதத்துக்குள் பிரவேசிக்க கிருபை செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம வேண்டிக் கொள்வோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு காரியம் என்னவென்றால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு கிறிஸ்தவன், அதிலும் ஒரு தமிழ் கிறிஸ்தவன், தன்னுடைய வாயிலே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம்தான் இந்த சங்கீதம் 103 1வது 2வது வசனங்கள். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது 3, 4, 5வது வசனங்களையும் நாம் அடிக்கடி நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. புலம்பலிலே எரேமியா சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லுகிறார். உண்மையாகவே நாம் இதுவரை நிலை நிற்கிறோம், இதுவரை ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோம், இதுவரை தேவனுடைய ஊழியங்களை நம்ம செய்கிறோம்.
இதுவரை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய அறிவோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய பக்தியோ, நம்முடைய கெட்டிக்காரத்தனமோ அல்ல. முழுக்க முழுக்க தேவன் நமக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிற அவருடைய அன்பும், அவருடைய கிருபையும், அவருடைய தயவும் தான். நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அந்த வார்த்தை உலகத்திலே உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அது பொருந்தும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினார். தன்னுடைய சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதி நம்மை ஜீவ ஆத்மாவாக அவர் மாற்றினார். அதோடு அவர் நம்மை மறந்து விடாதபடி அனுதினமும் நம்மை விசாரிக்கிறவராகவும், அனுதினமும் நம்மை காப்பாற்றுகிறவராகவும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராகவும், ஒவ்வொரு நாளும் நம்மை அவருக்கு சாட்சியாக காத்து கொள்ளுகிறவராகவும் ஆண்டவர் நமக்கு மகா பெரிய கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லும் பொழுது அவர் பல விதங்களிலே அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய விதத்திலே, சரீர பிரகாரமான காரியங்களிலே, உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய புது கிருபையை அவர் நமக்கு தரக்கூடியவராக காணப்படுகிறார். எவ்வளவுதான் கிருபையையும் ஆண்டவருடைய அன்பையும் நாம் பெற்று வாழ்கிறவர்களாக இருந்தாலும் சில சமயங்களிலே நாம் அநேக விஷயங்களிலே நாம் தவறுகிறவர்களாக, தவறு செய்கிறவர்களாக, பாவம் செய்கிறவர்களாக, பாவத்தை பற்றி சிந்திக்கிறவர்களாக, பாவ வழியிலே சாய்கிறவர்களாக சில சமயங்களிலே நாம் தள்ளப்படுகிறோம். அப்படி நாம் நல்லவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபை நம்மை எவ்வளவு தாங்குகிறதோ, அதே போல நாம் பாவம் செய்யும் போதும், நாம் தவறும் பொழுதும், தேவனுடைய வழியை விட்டு சற்று லேசாக விலகும் போதும் கூட ஆண்டவர் நம்மேல் கிருபை உள்ளவராகவே அவர் காணப்படுகிறார். ஒருவேளை நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் அவர் கோபப்படுவார் என்றால், நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் அவர் நம்மை கொஞ்சம் கொஞ்சம் தண்டிக்கிறவராக இருப்பார் என்று சொன்னார், இந்த உலகத்தில் அவருக்கு முன்பாக நிலை நிற்பவன் யாருமே இல்லை. நாம் செய்த தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், அறிவீனங்கள், கீழ்ப்படியாமைகள், இவைகளெல்லாம் கணக்கெடுத்தால் அவைகள் நம்முடைய மட்டுக்கு மிஞ்சியாக காணப்படும். ஆனாலும் கர்த்தர் அவைகளெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு ஆண்டவர் நம்மை சுதாரித்து கொண்டு, நம்முடைய நிலைமையை புரிந்து கொண்டு, அளவில்லாத கிருபைகளை கொடுத்து, நம்முடைய குற்றங்களையும் குறைவுகளையும் பலவீனங்களையும் மன்னித்து அவர் மறுபடியும் நமக்கு தேவனுடைய கிருபைகளையும் நன்மைகளையும் அவர் அளிக்கிறவராக இருக்கிறார். என்னென்ன கிருபைகளை அளிக்கிறார் என்பதை நாம் மறுபடியும் படிப்போம். 3வது வசனத்திலே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா அக்கிரமங்களையும், எல்லா குறைவுகளையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா விதமான பாவங்களையும், அது எதுவாக இருந்தாலும் அவர் சந்தோஷமாக அவர் மன்னிக்கிறார். அவருடைய மன்னிப்புக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்தவும், நாம துதி செலுத்தவும் நாம கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் எவ்வளவு பெரியவைகள். தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், பாவம் என்று தெரிந்தும் நாம் துணிந்து செய்த பாவங்கள் எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் ஒரு முடிவே இல்லை. பாருங்கள்,
தெரியாமல் செய்த பாவங்களை ஒருவேளை நாம் மன்னிப்போம். ஆனால் தெரிந்து துணிந்து செய்த பாவங்களை யாரும் சீக்கிரத்தில் மன்னிக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தெரிந்து துணிந்து பிளான் பண்ணி செய்த பாவங்களையும் கூட ஆண்டவர் நான் உனக்கு மன்னிக்கிறேன், உன்னுடைய பாவங்களை நான் மறக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னுடைய பாவங்களை எல்லாம் உம்முடைய முதுகுக்கு பின்னாக நீர் எரிந்து விட்டீரே என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் விலகீனங்களையும் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் அவர் எரிந்து விட்டார். மலை போல எந்த பெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே, முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே, முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. தாய் மறந்தாலோ நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலோ நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். இப்படியாக பக்தன் அழகாக பாடியிருக்கிறார். மலை போன்ற நம்முடைய பாவங்களை நம்முடைய முதுகுக்கு பின்னால் எரிந்து நம்மை தன்னுடைய சொந்த பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இன்றைய வயதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். 50, 60, 40, 35 ஒவ்வொருவரும் நாம் எந்த வயதிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த இத்தனை வயதுகளிலே நாம் எவ்வளவு முறை வியாதிகளால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம், வியாதிகளால் சோதிக்கப்பட்டிருக்கிறோம், பலவிதமான வருத்தங்களினாலே நாம் இந்த உலகத்தை கடந்து வந்திருக்கிறோம். வியாதி என்பது ஒன்று மனவியாதி என்று சொல்லலாம், இரண்டாவது சரீர வியாதி என்று சொல்லலாம், மூன்றாவது ஆவிக்குரிய வியாதி என்று சொல்லலாம். அது எந்த வகையான வியாதியாக இருந்தாலும் நம்முடைய வியாதியிலிருந்து அவன் நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறான். நம்மை சற்று பிற்காலங்களிலே யோசித்து பார்த்து நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு குறைவுகள், எவ்வளவு பலகீனங்கள், எவ்வளவு கீழ்ப்படியாமைகள், எத்தனை துணிகரமான பாவங்கள். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவரும் துணிகரமான பாவத்தை செய்தவராகவும் அதற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டவராகவும் இருந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அறியாமல் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்தார் ஒன்று. அடுத்தபடியாக தெரிந்தும் துணிந்தும் நாம் அந்த பாவத்தை விரும்பி செய்த அந்த பாவங்களையும் கூட ஆண்டவர் கிருபையாக நமக்கு மன்னித்தார். இதற்காக ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களையும் கோடாகோடி நன்றிகளையும் நாம் செலுத்தி உயிருள்ள நாளெல்லாம் அவருக்கு நன்றியுள்ள சாட்சிகளாக நம்ம ஜீவிக்க நம்ம ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவரிடத்திலே செய்ய வேண்டும். பாருங்கள், நல்லவர்களை ஒருவன் ஒருவேளை மன்னிப்பான், ஆனால் துரோகிகளையும் பாவிகளையும் ஒருவரும் மன்னிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பாவிகளாகவும் துரோகிகளாகவும் இருந்து தேவனுக்கு ஏற்காத பிள்ளைகளாக இருந்த நம்மை கூட அவர் மன்னித்தார், நம்மை கிருபையாக ரட்சித்தார், நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்தார், தேவ கிருபையை கொடுத்து வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இதையெல்லாம் வருஷத்துல ஒரு முறை 2 முறை மாத்திரமல்ல, அடிக்கடி நினைத்து தேவன் செய்த நன்மைகளை நாம் நன்றி செலுத்தி கண்ணீரோடு அவரை துதிக்கிற மக்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய சுகமும் பலனும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய கிருபைகளும் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். தன் பாவங்களை
மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று தேவ வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் துணிந்தோ துணியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றே அல்லது அறியாமையினாலேயோ செய்த எந்த பாவமாய் இருந்தாலும் அவைகளை கண்டுபிடித்து இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை சகல பாவங்களிலும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு அது உண்மையும் சத்தியமும் உள்ளதாக இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய ரத்தத்தை உரிமை பாராட்டி நம்முடைய குறைவுகளையும் நம்முடைய பலவீனங்களையும் பாவ கரைகளையும் நாம் அடிக்கடி சொல்லி ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டுக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அடுத்தபடியாக உன் வியாதிகளை குணமாக்கி நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்தார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவத்தை சுமந்தது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தை ஆட்கொள்ளக்கூடிய வியாதிகளையும் அவர் தன்மையிலே எடுத்துக்கொண்டு சிலுவையிலே மரித்தார். ஆகவே வியாதிகள் வரும் பொழுது, விலகங்கள் வரும் பொழுது, சரீர பாடுகள் வரும் பொழுது ஆண்டவரே இவை பாவங்களை மாத்திரமல்ல என்னுடைய வியாதிகளையும் நோய்களையும் நீர் சிலுவையிலே சுமந்திருக்கிறீரே, ஆகவே இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்கும் என்று நாம் கெஞ்சும் பொழுது ஆண்டவர் வியாதியிலிருந்து நம்மை குணமாக்குகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எசேக்கியா என்ற ஒரு யூதாவின் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். மிகவும் நல்ல ஒரு ராஜா, கர்த்தருக்கு பயப்படுகிற ராஜா, தேவனுக்கு செம்மையானதை செய்கிற ஒரு ராஜா. அவருக்கும் ஒரு பயங்கரமான வியாதி வந்தது. அறிவிழவை என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய் அவருடைய வாழ்க்கையில வந்து அவருடைய சரீரத்தை அழிக்கக்கூடியதாக காணப்பட்டது. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்பி கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அவரிடத்திலே வந்து, நீர் உன்னுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர், பிழைக்க மாட்டீர் என்று சொல்லிவிட்டு அவர் போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது எசேக்கியா ராஜா சுவர் புறமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், உம்மை எப்படி நான் பின்பற்றினேன் என்று தயவு செய்து என்னை நினைத்தவன் என்று சொல்லி கனிவோடு ஒரு ஜெபம் செய்கிறார். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஜெபம், 1.5 நிமிஷம் ஜெபம். அப்பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து, ஏசாயாவே, நீ திரும்பவும் என் தாசனாகிய எசேக்கியா ராஜாவிடத்திலே போய் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொன்னார். அதற்கு அடையாளமாக ஆகாசின் சூரிய கடிகாரத்திலே அது 10 மணி நேரம் ரிவர்ஸ்ல போகக்கூடிய ஒரு அடையாளத்தை கட்டளையிட்டு அந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை தரம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயிரோடு வைப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு எல்லாரும் நமக்கு தகுதியோ யோக்கியதையோ கிடையாது என்பதை நாமும் அறிவோம், ஆண்டவரும் அறிவார். ஆனாலும் இத்தனை வருஷங்களாக நம்மை போற்றி, நம்மை காத்து, நம்மை பராமரித்து, நம் தேவைகளை சந்தித்து அற்புதமாக அவர் காப்பாற்றி வருகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே 10, 20, 30 வருஷங்களுக்கு முன்பாக நான் கர்நாடகாவுக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டிலே இருக்கும் பொழுது
நான் ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தில் திடீரென்று ஒரு 4-5 பிரபுக்கள் மாதிரி நல்ல விசேஷித்த உருவமுள்ள பெரியவர்கள் 4 பேர் எங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்கள் வருவதை பார்த்தவுடனே அவர்கள் தேவனுடைய தூதர்கள் என்று நான் அறிந்து கொண்டு எழும்பி அவர்களுக்கு நமஸ்காரம் செய்து வாங்கய்யா என்று சொல்லி, எல்லாரும் நல்லா இருக்கிறீர்களா, உட்காருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் சேர்ல உட்கார வைத்து, திடீரென்று வந்திருக்கிறீர்களே என்ன விஷயம் என்று என்னுடைய சொப்பனத்திலே நான் அவர்களை கேட்கிறேன். அப்பொழுது அதில் ஒருவர் சொல்லுகிறார், எல்லாம் உங்களுடைய விஷயமாகத்தான் வந்திருக்கிறோம். என்னவென்றால் சொல்லுங்க ஐயா என்று கேட்கிறேன். அப்பொழுது அதிலே ஒருவர் சொல்லுகிறார், பூலோகத்திலே உங்களுடைய வாழ்நாள் முடிந்து விட்டது. உங்களை இந்த பூலோகத்தில் இருந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு அழைத்து கொண்டு போக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படி என்று என்னிடத்தில் சொல்லுகிறார்கள். இதை கேட்டவுடனே சொப்பனத்திலே நான், அப்படியா ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, ஆகட்டையா, ஆண்டவர் சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு சொப்பனத்திலே அவர்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல சொல்ல நான் விழித்து விட்டேன். விழித்தவுடனே சொப்பனத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய பிள்ளைகள், அப்போது 3 பிள்ளைகள், பெங்களூர் வந்த பின்னாலே ஒரு பிள்ளை பிறந்தான். ஆகவே அந்த தமிழ்நாட்டில் இருக்கும்போது 3 பிள்ளைகள், எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைகளா, 4 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் தான் எல்லாருமே. அப்பொழுது நான் சொப்பனத்தில் அல்ல, உண்மையாகவே ஜெபித்தேன், ஆண்டவரே, நான் இந்த பூலோகத்திலே இருப்பதை விட வந்து நான் உம்மோடு கூட இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம்தான், அது எனக்கு பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனா ஒண்ணு, என் பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப சிறியவர்களாக இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாரும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாகி ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டுக்குள்ள வந்து விட்டால் அதற்கு பின்பு நீங்கள் எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவனே. அதனால தயவு செய்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசு நாட்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் உண்மையாகவே ஜெபிக்கிறேன். அன்றைக்கு அதிகாலையிலே நான் ஜெபிக்கிறேன். அன்று ராத்திரியில 8 மணிக்கு ஒரு ஜெப கூட்டத்தில் நான் பங்கெடுக்கிறேன். அந்த ஜெப கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணின ஆண்டவருடைய ஊழியக்காரர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டுவேன் என்று இந்த வசனத்தை வைத்து அவர் அந்த கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணுகிறார். அதை கேட்டவுடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், என்னுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார், என்னுடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டி தருவார். இப்பொழுது 4 வயது 5 வயது இப்படியாக இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் 15 வயசு அதிகமாகும் பொழுது அவர்கள் எல்லாரும் 18, 20, 22 பெரிய பிள்ளைகளாக மாறி விடுவார்கள். எப்படியும் உடைய கிருபையினாலே பிழைத்துக் கொள்வார்கள் என்று அந்த சந்தோஷத்துல ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்தினேன். ஆனால் அந்த சொப்பனம் கண்டு 30 வருஷத்துக்கு மேலாக மாறிவிட்டது. இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு வந்து 1991வது வருஷத்துல இந்த பெங்களூருக்கு வந்தோம். இன்றைக்கு 2026வது வருஷத்துல நின்று கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 35 வருஷங்களுக்கு மேலாக ஆண்டவர் என்னை உயிரோடு தான் வைத்திருக்கிறார். ஏதோ 15 வருஷம் தான் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தார். அந்த 15 வருஷம் ஆன உடனே ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை தாம் சொன்னபடி எடுத்துக்கொண்டார். நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 15 வருஷம் அல்ல, 30 வருஷத்தையும் தாண்டி, பெங்களூரிலேயே 35 வருஷம் தாண்டி இன்றைக்கு உயிரோடு இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் தேர்வு செய்திருக்கிறார். அப்ப நான்
எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன்? எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டும்? எப்படி தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? எப்படி வைராக்கியமாக அவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று நான் நினைத்து அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் உளமாற மனமாற நான் நன்றி செலுத்துகிறேன். இதுவரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். இனிமேலும் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய நான் ஆசைப்படுகிறேன். நான் மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த 4 பிள்ளைகளும் கூட மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று அவரவர்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுக்கு மகிமையாக அவர்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் நினைக்கும் பொழுது என்னை போல கொடுத்து வைக்கப்பட்டவன் யாரும் இல்லை என்பதை நான் அறிந்து கர்த்தர் எனக்கு தந்த விசேஷித்த கிருபைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு வியாதிகளை கடந்து வந்தோம், எவ்வளவு ஆபத்துகளை கடந்து வந்தோம், எவ்வளவு ஆக்சிடென்ட்களை கடந்து வந்தோம், எவ்வளவு பாவங்களையும் சாபங்களையும் கடந்து வந்தோம். இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்னையும் உங்களையும் காப்பாற்றினார். ஆகவே கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செய்வேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதம் 116 தாவீது ராஜா சங்கீதக்காரன் சொல்லுவது போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எண்ணிலடங்காத நன்மைகளை செய்து குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து தோளில் வைத்து சுமப்பது போல உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரித்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சத்தியத்தை அனுப்பி நம்மை நேரான வழியிலே நடத்த கிருபை செய்திருக்கிறார். எத்தனை வியாதிகள் வந்தது, எத்தனை மரணங்கள் வந்தது, எத்தனை ஆபத்துகள் வந்தது, எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் காப்பாற்றி கரை சேர்த்தார் என்று சொன்னார். நாம் எந்த அளவுக்கு வைராக்கியமாக ஆண்டவருக்காக வாழ வேண்டும், எந்த அளவுக்கு வைராக்கியமாக தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இன்னும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை முழுவதுமாக விசுவாசித்து பழக வேண்டும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே, இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவா, இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவா. ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது அருமையான வசனங்களை 103ஆம் சங்கீதத்திலிருந்து தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் குணமாக்கி, எங்களுடைய வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி, எங்களை எல்லாம் நாச மோசத்துக்கும் பாதுகாத்து எங்களை மட்டுமாக காத்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உங்களுடைய கிருபையப்பா. இனிமேலும் எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். நாங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் வாழ, உண்மையை மகிமைப்படுத்த, உம்முடைய நாம மகிமைக்கென்றே எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீர் எங்களுக்கு கிருபைதாரும். இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதரியும் தனித்தனியாக ஆசீர்வதித்தாலும் அவர்களும் கர்த்தர் செய்த நன்மைகளையும் கிருபைகளையும் நினைத்து கண்ணீரோடு துதிக்கிற மக்களாக, கடைசி வரை சாட்சியாய் வாழ்கிற மக்களாக நீர் அவர்களை மாற்றும். எல்லா தீமைகளுக்கும், எல்லா பிசாசின் காரியங்களுக்கும், எல்லா அந்தகார சக்திகளுக்கும், எல்லா அசுத்தங்களுக்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா நன்மைகள் எங்களை தேடி வரட்டும். நாங்கள் உமக்கு கடைசி வரை மகிமையுள்ள சாட்சியாய் ஜீவிக்க உங்களுடைய சக்தியையும் பலனையும் கிருபைகளையும் அளவில்லாமல் தாரும். இயேசுவின் நாமத்தால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.